ஒரு அழகான சிறிய கிராமத்தில் பச்சை மரங்களும் பறவைகளின் இனிய குரலும் சூழ்ந்திருந்த இடத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட குழந்தை வாழ்ந்து வந்தது. அந்த குழந்தைக்கு பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை எப்போதும் மனதில் இருந்தது. ஒரு நாள் அந்த குழந்தை காட்டுப்பாதையில் நடந்து செல்லும் போது ஒரு பழைய விளக்கை கண்டது. அதை மெதுவாக துடைத்தவுடன், அச்சச்சோ, ஒரு சின்ன அழகான சிரிக்கும் முகத்துடன் ஒரு குட்டி ஜின்னி வெளியில் தோன்றியது. அந்த ஜின்னி மிகவும் மகிழ்ச்சியாக மிதந்தது. அது அந்த குழந்தைக்கு 3 விருப்பங்களை நிறைவேற்றுவதாக உறுதி செய்தது. குழந்தை சற்று யோசித்தது. பொம்மைகள் வேண்டுமா, இனிப்புகள் வேண்டுமா, பெரிய வீடு வேண்டுமா? ஆனால் அந்த குழந்தையின் மனம் வேறொரு விஷயத்தை நினைத்தது. முதல் விருப்பமாக கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் நல்ல உணவும் கல்வியும் பெற வேண்டும் என்று விரும்பியது. உடனே கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. இரண்டாவது விருப்பமாக நோயால் கஷ்டப்படும் அனைவரும் நலமடைய வேண்டும் என்று நினைத்தது. அந்த நொடியே கிராமத்தில் சிரிப்புகள் அதிகமானது. மூன்றாவது விருப்பமாக தன் கிராமம் மட்டுமல்ல, சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் அமைதியும் அன்பும் நிலைக்க வேண்டும் என்று விரும்பியது. அந்த குட்டி ஜின்னி இதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தது. அதன் முகத்தில் ஒரு பெருமையான சிரிப்பும் மலர்ந்தது. அந்த ஜின்னி மெதுவாக மறைந்தாலும் அந்த குழந்தையின் நல்ல மனம் கிராமம் முழுவதும் ஒளிபரப்பியது. அன்று முதல் அந்த கிராமம் அன்பும் உதவியும் நிறைந்த இடமாக மாறியது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? சுயநலமாக பிறருக்கு நல்லது செய்ய நினைத்தால் அது நம்மை மட்டுமல்ல, முழு உலகத்தையும்